நான் சைக்கிள் ஓட்டி முட்டி தெரிஞ்ச கதையை நீ கேட்க போறீங்க. வணக்கம் நண்பர்களே, இது வெட்டியான வாழ்க்கை எபிசோட் நம்பர் 3. இன்னைக்கு அண்ணன் புதுசாக ஒன்று ட்ரை பண்ண போகிறதுனால விடிய காலம் 4:30க்கெலாம் எந்திரிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஷூவை மாட்டினோடனே ரன்னிங் தான் நினச்சிங்க. அதுதான் இல்லை, நான் இன்னிலேருந்து சைக்கிளிங் போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் என்னமோ சைக்கிளிங் ஈஸியாக இருக்குன்னு சைக்கிளிங்கை சூஸ் பண்ணால், ஆனால் ரன்னிங்கை விட சைக்கிளிங் ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுது எங்கெங்க கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்றது. நைட்டு தரமான மழை பெஞ்சதுனால செடியெல்லாம் பார்த்தே தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சீக்கிரமாக வீட்டுக்குள்ளே போய் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு பல்லு விளக்கி சீக்கிரம் கிளம்ப ஆரம்பிச்சு. எங்கன்னு தானே கேட்குறீங்க, நம்ம இன்ஸ்டாவில் ஒரு சோஷியல் மீடியா பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கோன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக கிளைண்ட்டை பார்க்குறதுக்காக காலையிலே 2 முட்டை தோசை சுண்டலி சாப்பிட்டுட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு ஃபிட்சக்கையும் கருப்பட்டி காப்பியில் ஒரு காப்பியையும் குடிச்சிட்டு நம்மளோட கிளைண்ட்டோட ஸ்பாட்டுக்கு நேராக போயிட்டு விசிட் பண்ணியாச்சு. அங்கேருந்து கிளம்பும்போது பாபாஜி அமுக்கிட்டு வீட்டுக்கு வர்றது கிட்டத்தட்ட 3 மணி ஆச்சு. மதுரையில் மத்தியான வெயில் மண்டையை புழக்கிறதுனால செம்ம பசி. வந்த உடனே அம்மாட்ட சோறை போட்டு கொஞ்சம் முட்டைக்கோசை வச்சு சாப்பிட்டுட்டு LBW சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நம்ம பசங்க வெளியே போவோம், ஒரு வேலை இருக்குது அப்படின்னு கூப்பிட்டாங்க. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது அம்மா கொஞ்சம் ஃப்ரூட் சாலட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் நானே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நான் முடிச்சுக்கிட்டேன். டாட்டா பபாய்.